கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா புத்தகம் 54வது அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய பாவமும் அக்கிரமமும் அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்துவிட்டு அவர் நம்மை கைவிடும்படியாக நடத்துகிறது. நம் தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அதை போல உருக்கம் நிறைந்தவராகவும் இரக்கம் நிறைந்தவராகவும் கிருபை உள்ளவராகவும் காணப்படுகிறார். நம்முடைய மீறுதல்களை பாவங்களை தேவ சமூகத்தில நாம் ஒப்புவித்து அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து வெளியே வரும்படியாக நாம் செபித்து அவரோடு கூட ஒப்புரவாகும் பொழுது அவர் தன்னுடைய உருக்கமான இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்கலாம். தேவரீர், எங்களுடைய மீறுதல் அக்கிரமம் எங்களை உம்மிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆனால் அதே சமயத்துல உம்முடைய உருக்கமான இரக்கம் எங்களை உம்மிடத்துல சேர்த்து கொள்ளுகிறது. நாங்கள் உம்மிடத்துல அறிக்கையிட்டு உம்மிடத்துல ஒப்புரவாகும் பொழுது உம்முடைய உருக்கமான இரக்கத்தினாலே எங்களை சேர்த்து கொள்ளுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒருவரையும் நீர் கைவிடாமல் உம்முடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவர்களை உம்மோடு கூட சேர்த்து கொள்வீராக. நீர் அவ்வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.